ஹலோடா, இது உங்கள் ஈரா. இன்றைக்கி வந்து ஒரு புது எஃபெக்ட். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைக்ஸ் உங்களுக்கு பிடிச்சாக்கா போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, உங்கள் பேர் வயனே வச்சுக்கலாம். ஜங்குக் அப்படியே எழுந்திரிச்சு உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் கண்ணை அவரால் எடுக்கவே முடியல உங்களை விட்டு. அவ்வளோ அழகாக ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஜங்குக் உங்களோட சீக்ஸை கட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் நெஞ்சோட அவரை பார்த்து வருங்க குக்கா அப்படின்னு உங்களுடைய ஸ்லீப்பி சாஃப்ட் க்யூட்டான வாய்ஸை சொல்கிறீங்க. அவரோட மனசு அப்படியே மெல்ட் ஆகிடுது. நீங்கள் அவர் உங்களை பார்த்துட்டு விடுங்க, சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பசிக்குது ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அச்சோ குழந்தைக்கு பசிக்குதாமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு, சரி வயன் நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, நான் அப்புறமா போய் குளிச்சுக்கிறேன், நீ முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி போகிறாரு சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு நீங்கள் வார்ட்ரோப் தான் போட்டிருப்பீங்க. அந்த வார்ட்ரோப்பில் நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டு உடனே நீங்கள் ஒரு அதை பாத்ரூமில் ஒரு ரோப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோப் போட்டுட்டு தான் அவர் நடந்து வந்துருக்கீங்க. ஜங்குக்கு இது தெரியாது. நீங்கள் நார்மலாக சாரி கட்டிட்டு வருவீங்க போல் பாத்ரூம்னு நினச்சிட்டு அவர் வார்ட்ரோப்புக்குள்ள நடந்து வராரு. அவருக்கு தெரியாது, அவர் கேஷுவலாக அவரோட துணி எடுத்துகிட்டு போக உள்ளே வந்தார். நீங்கள் வாட்ரூம் அந்த பாத்ரூமோட ரோப்லேயே தான் இருக்கீங்க. என்ன சாரி போட்டிருக்கேன்னா அச்சோ பிளாக் இல்லை எனக்கு தான் ஃபஸ்ட் டேக்கு நான் இதால தான் இருக்கே ஒயிட்டு வேறு நார்த் இந்தியாவில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே சொன்னாங்க அப்போதான் வேண்டாம் அப்படின்னு இந்த ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் பிங்க் கலர் சாரி நடுவில் இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு பின்னாடிலேருந்து வந்து உங்களோட ஷோல்டர் மேலே சென்னை வச்சுட்டு பார்க்குறாரு. என்னடி கொண்டாட்டி எதை பார்த்துட்டு இருக்க? ஜங்குக்கா நான் எதை போடட்டும்? இந்த பிங்க் கலர் சாரி போடட்டுமா இல்லை இந்த ஒயிட் கலர் சாரி போடட்டுமா? நான் இருந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஜங்குக்கான்னு சொல்லிட்டு திரும்பிட்டே சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் ரியலைஸ் ஆகணும் நான் பாத்ரூமில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இதனால நீங்கள் பேசுகிறீங்க. ஜங்குக் நான் மும்பையில் வந்தேன். அப்போ அந்த நார்த் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைட் ஆக சீக்கிரத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சம்பிரதாயம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எதுனாலும் பெரிய சொல்லுவாங்கள்ல. அதனால நான் என்ன செய்யட்டும், ஒயிட் போடட்டுமா பிங்க் போடட்டுமா அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழில் இருக்கிற ஒயிட் கலர் சாரி போல தான் நீங்கள் அந்த சாரி வச்சுட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக் சொல்கிறாரு, அந்த பாரு ஒரு ரெட் கலர் சாரி இருக்கு அது போலியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போட்டுக்கிற ஜங்குக் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அழகாக ப்ளீட் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் ப்ளீட் பண்ணவே முடியல. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கா எனக்கு வரையில ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்க்குறீங்க. அவரும் ஸோ எனக்கு தெரியல அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. நீங்கள் 2 பேர் லவ் மேரேஜ் தானே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா விட்டு இந்த ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஜங்குக்கு வந்து ஒரு நார்மல் சிஇஓ எனக்கு அவரோட பிஸ்னஸ் இப்போ லீடிங் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆகிட்டு தான் இருக்கும், என்ன தெரியும். சரி வாங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படியே ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கரெக்டாக வருது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், நீ கொரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் கொண்டாடி தான் பார்த்துக்கிட்டேன், என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோடா இதே மாதிரி பண்ணி பண்ணி என் மனசு கெடுத்து விட்டுட்டான் அந்த பையன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. அவர் ப்ளீட் பண்ணும்போது அவரும் அதை ரியலைஸ் பண்ணிட்டு எதுவுமே காமிச்சு கொடுக்காத மாதிரி அவர் பார்த்துட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு. ஜங்குக் வந்து அப்படியே அந்த ப்ளீட்லாம் வச்சுட்டு இந்த கீழே எல்லாம் ஒரு ப்ளீட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துட்டு இருந்தாரு. அதை எடுத்து உடனே உங்களோட இடுப்புல சொருகணும் வந்து அங்கே உள்ள சொருகணும் இல்லைங்களா, அதனால அவர் வந்து பார்க்குறாரு. பண்ணவா வேணவா இல்லை இந்த பொண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காரு. பண்ணி விடுவா அப்படின்னு கேட்குறாரு. இதே பண்ணிட்டீங்க, பண்ணிதான் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அது கூட அவர் தொல்லை சொல்லிட்டு கையை மட்டும் எடுக்காம அப்படியே புல் பண்றாரு. அதோட அவரோட உங்களோட கை அவரோட செஸ்ட் மேலே வந்து படுது. அதுக்கப்புறமா அப்படியே உங்களோட டிவைஸ் எடுத்துட்டு அவரோட டிவைஸ் அந்த போய் பார்க்குறீங்க. 2 கண்ணும் ஒருத்தர் பார்த்துக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியுது ஜங்குக் வந்து உங்களோட லிப்ஸ் அங்கே பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வேணும் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பியூசிங்காக கேட்குறீங்க. ஜங்குக்கும் என்னோட கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்காம இல்லையே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸாக வரீங்க. ஆனால் உங்களோட ஜங்குக்கு மேலே வைக்கல. அதோட அப்படியே பார்த்துட்டு பண்ணவா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணவான்னு சொல்ல கேட்கும் போது கொஞ்சம் டச்சாக இருக்கும். பையன் போல கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அன்னடி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவனால இதுக்கு மேல முடியல. வாயோட வச்சு அவ்வளோதான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஜங்கோட நெக்க பிடிச்சது ஒன்று க்ளோஸா இருக்கிறீங்க. நீங்க எப்படின்னா கொஞ்சம் பிரேவ் கேரக்டர்டா. நீங்க பிரேவா இருப்பீங்க. நீங்க வந்து ஷை ஆகுறதுன்னா என்னன்னு தெரியாம அளவுக்கு நம்ம வந்து ஏன் ஷை ஆகணும், எதுக்கு ஷை ஆகணும், நான் இது பண்ணணும்னு விரும்புறேன், நான் பண்றேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இதே ஜங்குக் அவருக்கு ஷை பொண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து நீங்க ஒரு பொழுதும் சேஞ்ச் பண்ணிக்கல, இல்லை நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனால அது அந்த கிஸ் அப்படியே போகுது. அதுக்கப்புறமா குக்கரோட ரிசல்ட் சவுண்ட் கேட்கணும். சமைச்சிட்டு இருந்தேன்னு குக்கரோட விசில் அப்படின்னு சொல்றாங்களையுமே திருப்பி கிஸ் பண்றாரு. இது ஜங்குக்கா அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமா ஜங்குக் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெட்டுற மாதிரி இல்லடி கொஞ்சம் நெட்டி பண்ணி டயர்டானுங்க, இல்லைன்னா பண்ணி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இப்பதான் உங்களுக்கு ஷை ஆகுது. இல்லை சாரி ஒன்றும் அழகு கட்டில பாரு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திணறீங்க பேசுறதுக்கு. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ண முடியலையா, இல்லை நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற முன்னாடிலாம் மேலே கரெக்டாக பண்ணி விட்டுட்டு உங்களோட கையில் கொடுத்துட்டு அவர் போகிறாரு, கீழே போகிறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சாப்பாடு டைனிங் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் அவருக்காக உட்காந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. சரி அவரும் வரட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல வெளியிட்டு வந்துட்டாரு. அவரை பார்த்துட்டு ஜங்குக் குளிச்சுட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நிஜமா குளிச்சுட்டியா இல்லை நீ தண்ணி காமிச்சிட்டு வந்தியா உடம்புக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும், ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். தலை குளிக்கணும்னா ஒரு 1 hour 2 hour கூட எடுக்கும். ஆனால் இவர் எப்படி தலைக்கு அதுவும் ஒரு 10 நிமிஷத்துல அப்படின்னு சொல்றாரு. 10 நிமிஷத்துக்கு குளிச்சுட்டு வந்து தெரியுமா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. 10 நிமிஷத்துலையா அப்படின்னு வாய்ப்பு வந்து கேட்குறீங்க. எனக்கா நம்மளாலாம் முடியாதுப்பா. அதனால அப்படி பார்த்துட்டு கேட்டுட்டு சரி சரி எனக்கு பசிக்குது நான் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க கியூட்டா சொல்றீங்க. அவரு ஐயோ இவனை பிடிச்சி திருப்பியும் ஐயோ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு கடவுளே எவ்வளவு கியூட்டா இருக்காளே அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. அதோட போய் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சரிடா இந்த ரொம்ப சின்னதாக தான் இருக்கு, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் சீன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது சொல்கிறேன். ஸோ இதோட இந்த எஃபர்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இந்த எஃப்எஃப்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் லைக் ஒன் ஷாட் கூட கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ சீன். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதை அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். லவ் யூ guys, bye bye.